Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. சுதந்திரவாளிகளாய் வாழ வேண்டும் என்றால், தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறதை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்தை கற்றுக்கொள்ளாம வெறும் சூழ்நிலையை பார்க்கிறவர்களா இருந்தால் ஒருபோதும் சுதந்திரிக்க முடியாது. ஒன்றையும் தேவன் எல்லாத்தையும் வச்சிருக்கலாம், ஆனால் நாம் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்றால், விசுவாசத்தில் வாழ கற்றுக்கொள்ளவில்லை என்றால், சூழ்நிலையில பார்க்க போறோம், காத்தையும் கடலையும் தான் பார்க்க போறோம், புயலையும் தான் பார்க்க போறோம், பயப்பட தான் போறோம், இப்படியே தான் வாழ போறோம். நம்ம மாத்திக்கவே போறதில்லை, விசுவாசத்தை கற்றுக்கொள்ளவே போறதில்லை அப்படின்னு சொன்னா, பைபிள்ல 1000 வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கலாம். இயேசு சிலுவையில மரித்து உயிரோடு எழுந்து வலது பார்சல உட்கார்ந்து நமக்கு வழக்கறிஞராக இருந்து எல்லாத்தையும் நமக்கு சொந்தமாக்குறதுக்காக அவர் காத்துட்டு இருக்கலாம். ஆனா நமக்கு ஒன்றும் நடக்காது. ஏனென்று சொன்னா நாம விசுவாசத்தை கற்றுக்கொள்கிறது கிடையாது. ஹலோ, இருக்கீங்களா? விசுவாசத்துல தான் சுதந்திரிக்கணும். பாருங்க, எபிரேயர் 11:1 திருப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின். அப்போ இந்த சுதந்திரிக்கணும்னா விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? சரி, சுதந்திரிக்கணும்னா விசுவாசம் ரொம்ப முக்கியம் தெரியும். ஆனால் அது விசுவாசம்னா என்ன? ஆம்பிளிஃபைட் பைபிளில் இப்படி சொல்லியிருக்குது, ஃபெய்த் இஸ் தி கான்ஃபர்மேஷன் டைட்டில் டீட் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ ஃபெய்த் இஸ் த டைட்டில் டீட் அப்படி வச்சுக்கோ. ஃபெய்த் இஸ் த டைட்டில் டீட். எல்லாம் சொல்லுங்க, ஃபெய்த் இஸ் த டைட்டில் டீட். ஃபெய்த் தான் டைட்டில் டீட். ஃபெய்த்னா என்ன? வசனத்தை கேட்டு கேட்டு உள்ளத்தில் நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, உன்னை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க, அதான் விசுவாசம் இல்லையா? அந்த விசுவாசம், அந்த உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க, உள்ளத்தில் இருக்கிற அந்த விசுவாசம், அதுதான் உங்களுக்கு டைட்டில் டீட். என்ன டைட்டில் டீடு? டைட்டில் டீட்னா என்ன? உங்க நிலம் வாங்கி இருக்கிறீங்க. டைட்டில் டீட்னா என்ன? உங்களுக்கு அது சொந்தம் என்று அந்த பத்திரம் சொல்லுது. நமக்கு இதுல பத்திரம் கிடையாது. என்ன இருக்குது? உள்ள விசுவாசம் இருக்கு. ஏன் பத்திரம் என்ன? எனக்குள்ள இருக்கிற விசுவாசம். கடவுளுடைய வார்த்தை சொல்லுது இது என்னதுன்னு. ஆகவே அது எனக்கு உள்ள போய் என்னுடைய உள்ளம் சொல்லுது இது என்னுடையது என்று சொல்லி, அதுதான் டைட்டில் டீடாக இருக்கிறது. டைட்டில் டீடை ஒருத்தன் வச்சிட்டு இருக்கும்போது அவன் மைண்டே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒருத்தர் சொல்றாரு, எல்லாம் பாருங்க காரை எடுத்துருவானுங்க போல இருக்கு, காருக்கு பேமெண்ட்டே பண்ணல, காரு போயிடும் போல இருக்கு. நான் சொன்னேன், ஐயோ காரு போயிடுமா, என்ன பிரதர் இப்படி இருக்கு அப்படின்னா சொல்றாரு, பரவாயில்லைங்க, அது நான் நல்லா போட்டு அடியேன்னு அடிச்சிட்டேன், அது ஒன்றும் அந்த வேலைக்கு போகாது, அவனுக்கு தான் நஷ்டம், எடுத்துட்டு போட்டோம். அது என்ன மென்டாலிட்டினா, இவர் ஓனர் இல்லை, பேமெண்ட்டுக்கு வாங்கியிருக்கிறாரு, ஒரு சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பே கிடையாது. இது நம்ம கார்ன்றது ஓனர்ஷிப் சென்ஸு கிடையாது. அவன் எடுத்துகிட்டு போனால் போகிறான், நம்ம தான் ஓனர் இல்லையா அதுக்கு. ஆனால் அவன்கிட்ட இருக்குது பத்திரம். நம்ம பேரில் வாங்கியிருந்தா கூட அவன் என்ன பண்ணியிருக்கான், அதை முடக்கி வச்சிருக்கிறான், பணம் பே பண்ணுற வரைக்கும் அவன் தான் ஓனர் அதுக்கு. அதனால தான் பாருங்கள், இந்த காரை பே பண்ணி முடிக்கிறது ரொம்ப முக்கியம். முடிக்கிற ஆளுகளுக்கு தெரியாது, முடிச்சு அதை வாங்கி அதை கேன்சல் பண்ணும்போது உள்ளே என்னமோ மாறுது, நமக்குள்ள என்ன ஆகுது, ஒரு இது வருது, நான் தான் இப்போ ஓனர், இதுக்கு பே பண்ணி முடிச்சிட்டேன், இந்த 5 லட்சம் கார் இப்போ நம்முடையது இல்லையா? இந்த ஆள் மட்டும் பே பண்ணி முடிச்சிருந்தாருன்னா எவனாவது ஒருத்தன் காரை தூக்கிட்டு போனான்னு விட்டுருவாரா? ஏன்? இவருடைய உள்ளத்தில் என்ன நினைப்பாரு, இவர் என் கார் நீ எப்படி தொடுவ, கையை முதல்ல எடும்பாரு. ஏன்னா அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் இருக்குது, டைட்டில் டீட் இருக்குது, இவர் பேர்ல இருக்குது, இவர் சொந்தமாக்கி கொண்டார். நம்முடையது என்கிற உணர்வு இருக்கும்போது நாம விட்டு கொடுக்க மாட்டோம். நான் சொல்லுகிறேன், சுகம் என்னுடையது என்கிற உணர்வு இருக்கும்போது நாம் சுகவீனத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். பொருளாதார ஆசீர்வாதம் நம்முடையது என்கிற உணர்வு இருக்கும்போது தரித்திரத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். வெற்றி நம்முடையது என்கிற உணர்வு இருக்கும்போது தோல்விக்கு நாம் விட்டு கொடுக்க மாட்டோம். அதை எதிர்த்து நிற்போம். இது நம்முடையது என்று தெரிந்தால் அதை சொந்தமாக்குறது இருப்போம் ஒழிய விட்டு கொடுக்க ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இது நம்முடையது, நம்முடையதுன்னு வழங்குது. எல்லாம் சொல்லுங்க, நம்முடையது. ஹலோ, இருக்கிறீங்களா? இது நம்முடையது. இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த நம்முடையதுன்ற உணர்வை வளர்க்க வைப்போம், ஓனர்ஷிப்பு. பத்து சொல்ல போனால் போகட்டும் போடா டைப்புங்க நான். ஆட கடவுளை, எல்லாம் தெரியுது, சினிமா தெரியுது, பாட்டு தெரியுது, பைபிள் தான் தெரியல. எப்படியோ போட்டோம் பிரதர், அதை பற்றிலாம் நான் கவலைப்படுறதில்லை. அதான் உங்களுக்கு எதுன்னு தெரியல, அதனால போனா போட்டோம்.
நான் என்ன சொல்கிறேன், இது என்னது, அதனால போன போகட்டும், நான் இருக்க மாட்டேன், விட மாட்டேன். நான் அந்த பிசாசான அவன் கையை வச்சானா அவன் கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்குற வரைக்கும் நான் விட மாட்டேன். அவனிடத்தில் அதை பிடுங்கி போடுவேன். ஏனென்றால் இது என்னுடையது, எனக்கு சொந்தமானது, அதை நான் எடுத்துக்கொள்வேன். இருக்கீங்களா? ஹலோ, டைட்டில் டீட்னா அதுதான். டைட்டில் டீடு உள்ளத்தில் நமக்கு ஏதோ ஒன்று பண்ணுது. உங்கள் வீடு உங்களுக்கு சொந்தம், எவனா வந்து உட்காந்தா விடுவீங்களா? அப்போ பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு சொந்தமானதை பிசாசினிடத்தில் பறி கொடுத்தவர்களாக இருக்கிறார்கள். பிசாசு அதெல்லாம் பிடிங்கி வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துருக்காங்க. இவங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் என்று சொன்னால், இது என்னுடையதுங்கிற அந்த ஓனர்ஷிப் சென்ஸ் அவர்களுக்கு இல்லை. அது நிரம்பலை, உள்ளத்தில் வந்து அது அவர்களை நிரப்பவில்லை. ஒரு பிரசங்கர் சொல்கிறார், ஆதாமை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, ஆதாம் எப்படி அவ்வளவு இதையும் தாரவாத்தான், முழு உலகத்தையும் கத்தர் அவன்கிட்ட கொடுத்தாரு, அவனுக்கு அவனை அதிபதியாக்குனார். எப்படி பிசாசு வீட்டில் அவ்வளோ ஈஸியாக எடுத்து கொடுத்துட்டான் அதை? ஏன்னா அவர் சொல்கிறாரு, அவன் எல்லாத்துக்கும் ஓனராக அவனை ஆக்குனாரு, ஆனால் இவன் தான் ஓனர்ன்ற அறிவு அவனுக்குள்ள முழுமையாக வரல, அதனால தான் விட்டு கொடுத்துட்டான்றார். ஹலோ, எவ்வளோ பெரிய உண்மை பாருங்க. ஓனர்ன்ற அறிவினால அந்த ஆதாம் நிரம்பல. எல்லாத்தையும் கொடுத்தாரு கத்தர், நல்லவர், வந்து அவனோட ஐக்கியமெல்லாம் கொண்டாரு. ஆனாலும் நான் தான் ஓனர்ன்ற அறிவினால நிரம்பாதனால பிசாசு வந்தவொடனே சுலபமாக விட்டு கொடுத்துட்டான். அந்த ஓனர்ஷிப் சென்ஸ் ரொம்ப முக்கியம். ஓனர்ஷிப் சென்ஸ் வந்துன்னா நம்ம போரிட கூட ஆயத்தமாயிடுறோம். நம்மளத பிடுங்க வர்றவன்ட்ட நாம் சண்டையிட போராட ஆயத்தமாயிடுறோம். அதைத்தான் த குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் நல்ல போராட்டம் சொல்லுது. அதைத்தான் சொல்லி இருக்குது. என்ன போராட்டம் அது? காத்தடிக்குது, புயல் அடிக்குது, கடலில் கொந்தளிக்குது, எல்லாம் பண்ணுது. ஆனால் நான் வந்து அக்கறைக்கு போயே தீர்வேன் நிற்கிறேன். அதுதான் விசுவாசத்தின் நல்ல போராட்டம். அது ஏன் நல்ல போராட்டம், ஏன் குட் ஃபைட் என்னது? ஏன்னா அதில் நான் வின் பண்ண போகிறேன், அதனால தான் நல்ல போராட்டம். ஃபைட் பண்ணுற ஆளை கேட்டு பாருங்க, அந்த ஃபைட் நல்ல ஃபைட்டான. அவன் தோத்துருந்தானா, இல்லைங்க அது ரொம்ப மோசமான ஃபைட்டுன்றான். அவன் ஜெயித்த ஃபைட்லாம் என்ன சொல்லுவான், அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபைட்டு, அதில் நான் தான் ஜெயித்தேம்மா. இது ஏன் நல்ல ஃபைட்னா, இது நான் ஜெயிக்கிற ஃபைட். இது இந்த விசுவாச ஃபைட்டில் நீங்களும் நானும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். திருப்போம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். அப்ப என்ன நமக்கு சொந்தம்? உலகத்தை சுதந்தரிக்கிறவன். நம்ம யாரு? உலகத்தை சுதந்தரிக்கிறவர்கள். இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? சரி, இப்போ இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக, எல்லாம் உங்களுடையதே. இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக வந்துருக்குது. ஆல் திங்ஸ் ஆர் யுவர்ஸ். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் உங்களுடையதே. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, எல்லாம் உங்களுடையதே. பக்கத்தில் இருக்க ஆள் எல்லாம் போன மாதிரி உட்காந்துருக்கலாம் ஒரு வேலை. சொல்லுங்க கொஞ்ச நாள், எல்லாம் உங்களுடையதே. எல்லாம் உங்களுடையதுன்னு சொன்ன உடனே சில கிறிஸ்தவர்களுக்கு புத்தி எப்படி இருக்குதுன்னா, அது பிரதர் பரலோக ஆசீர்வாதம், பரலோக மகிமை, பரலோக வாழ்வு, பரலோக இது எல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போடுவாங்க. உடனே எல்லாம் நம்முடையதுன்னா அதை சொல்லியிருக்கு பிரதர், இதை சொல்லி இல்லை பிரதர்ன்றாங்க. புத்தி பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அதாவது அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தை சுதந்திரிப்பான், அந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்க முடியும், உலகத்தில் வெற்றிகரமாக வாழ முடியுன்றது நம்பிக்கையே கிடையாது பாருங்க. அவங்களுக்கு இந்த லாசரு பணக்காரன் கதை ரொம்ப பிடிக்கும். ஏழை லாசரு அவன் பரலோகம் போனான், இந்த பணக்காரன் வந்து அவன் நரகம் போனானாக்கும், இதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஏழை லாசரு புத்தி தான் இவங்களுக்கு இருந்தது. அவன் என்ன பண்ணான், அந்த பணக்காரன் வீட்டுக்கிட்ட உட்காந்துக்கிட்டு அவனுடைய மேஜையிலிருந்து ஏதாவது துணிக்கைகளாவது விழுமோ, அதனால பசியை தீர்த்து கொள்ளலாம் என்று ஆசையா இருந்தான். அவனுக்கு ஒரு டிசைர் இருந்தது, அவனுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை? துணிக்கையாவது விழுமா, அதுல பசியை தீர்த்து கொள்ளலாம். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு வெறும் இந்த ஆசை தான் இருக்குது. கிரம்ஸ் ஆசை. துணிக்கை ஏதாவது விழுமா, இந்த துணிக்கையை பிடிச்சிக்கிட்டே சாப்பிட்டு போயிடலாம், இந்த கீழே விழுறதை எடுத்து சாப்பிட்டுட்டே போயிடலாம். ஹலோ, ஏன்னா அவங்க அந்த லாசருடைய கட்சியை சேர்ந்தவங்க. அவனை பற்றி தான் ரொம்ப தப்பு. அவன் மோட்சம் போனான் பிரதர், அந்த பணக்காரன் போகல, இவன் தான் ஆபிரகாமின் மடியில் உட்கார்ந்துருந்தானாக்கும். சரி, பூமியில் எப்படி வாழ்ந்தான்? அவன் நல்லவன், ஆபிரகாம் மடிக்கு போய் சேர்ந்தான், எல்லாம் உண்மைதான். நான் சொல்கிறேன், நிறைய கிறிஸ்தவர்கள் நல்லவர்கள் தான், ஆனால் பாவம் அறியாதவர்கள், பூமியில் நல்லா இருக்கிறதுக்கு தெரியாதவர்கள். அவன் நல்லவன் தான், பரலோகமெல்லாம் போய் சேர்ந்தான், ஆபிரகாம் மடிக்கெல்லாம் போனான். ஆபிரகாம் சொல்லியிருப்பார், பணக்காரர் அவர் சொல்லியிருப்பார், ஏன்பா அந்த பாடுபட்ட போய் துணிக்கையை சாப்பிட்டுட்டு இருந்தியாம, வா உட்காரு, ஒரு லெசன் எடுத்திருப்பார். அது
நான் அப்படிதான் இருந்தேன். இந்த ஆண்டவரை நம்பி வந்தா என்னை ஊர்லேயே பெரிய பணக்காரனாக்குனார் ஆண்டவர். உனக்கு அந்த கதைலாம் தெரியாதா? நீ எங்கேருந்து வர்ற? நீ இப்படியே பொறுக்கி தின்னுட்டு வந்தியாமே நீ. இங்கேயாவது கொஞ்சம் நல்லா இரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அவன் நல்லவன். ஆபிரகாம் மடிக்கு போய் சேர்ந்தான். ஆனா கொஞ்சம் அறிவு கொஞ்சம் குறைவு. பூமியில இருக்கும்போது கொஞ்சம் உயர்வான எண்ணம் வேணாமா? மேஜையின் துணிக்கு ஏதாவது விழுமோன்னு பார்த்துக்கிட்டு இருந்த இந்த கிறிஸ்தவனுக்கு மேஜையில உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார்ன்ற புத்தியா மாறல. அப்பேற்பட்ட லாசருவை நான் பின்பற்ற விரும்பல. மோட்சம் போன லாசருவை பின்பற்ற விரும்புறேன். ஆனா அந்த பூமியில அவனுடைய வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. ஹலோ, ஏன்னா அதை நம்பி இருந்தேன்னா நானும் போய் எங்கேயாவது மேஜிக்கில் தான். உண்மையா சொல்லிடுறேன், நான் அதுக்கு தயார் இல்லை. நான் மேஜை மேல உட்கார்றது தான் ரைட். எங்க பிடிச்சாங்கன்னு தெரியல. இந்த துணிக்கை கிறிஸ்தவம் தான் நிறைய இருக்குது பாருங்க. கீழே கிடந்தது கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் எடுத்து சாப்பிட்டுட்டு இப்படியே மோட்சம் போய் சேரலாம் அப்படிங்கிற கிறிஸ்தவம் தான் நிறைய இருக்குது. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, சத்துருக்கு முன்பாக அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. பெரிய மேஜையை பற்றி வேதம் சொல்லுது. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அது பரலோக பந்தின்ட்டாங்க. அதையும் எல்லாத்தையும் பரலோகமாக்கி பூலோகத்தில் ஒன்றுமே கிடையாது அப்படிதான் சொல்லிட்டாங்க பாருங்க. அப்புறம் தான் நான் வாசித்து பார்த்தேன்னு சொல்லியிருக்கு, சத்துருக்களுக்கு முன்பாக. பரலோகத்தில் எங்க சத்துரு? இங்கே தான் சத்துரு. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தினா இந்த பூமியிலே ரிசெஷனுக்கு முன்பாக, இன்ஃப்ளேஷனுக்கு முன்பாக, வறுமைக்கு முன்பாக, இல்லாமைக்கு முன்பாக, குறைவுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். துணிக்கே சாப்பிடுகிறவர்கள் அல்ல, நாம் மேஜையில உட்கார்ந்து சாப்பிடுகிறவர்கள். ஹலோ, இருக்கீங்களா? நிறைய பேருக்கு அந்த ஒரு புத்தி பாருங்க அப்படி இருக்கு. எல்லாம் உங்களுடையதுன்னா அப்படி கிடையாது பிரதர். வாசிக்கிறேன் வேணாம், இன்னும் கொஞ்சம் வாசித்து பாருங்க. அந்த வசனத்தோடு நிறுத்தாம இன்னும் கொஞ்சம் வாசித்து பாருங்க. எல்லாம் உங்களுடையதுன்னா எல்லாம் பரலோகத்தில் தான் உங்களுடையதா? வாசிக்கிறேன். அடுத்த வசனம் 22. பவுலாகிலும் அப்போல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வரும் காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. எல்லாமே உங்களுடையது தாங்க. ஹலோ, நல்லா தலை நிமிர்ந்து உட்காருங்க. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் உங்களுடையது, எல்லாம் என்னுடையது. இன்னும் நம்பலையா? லாசருக்களுக்குன்னு வாசிக்கிறேன். ஏழை லாசருக்களுக்குன்னு 115 சங்கீதம் 16 வசனம். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு. அப்ப மனுபுத்திரர் யாருங்க? மனுபுத்திரர்லாம் மேஜையில துணிக்க விழுமான்னு பார்த்துட்டு இருக்கோங்களா? வானங்கள் கர்த்தருடையவைகள், மனுபுத்திரருக்கோ பூமியை கர்த்தர் கொடுத்தார். மனுபுத்திரர் யாரு? பூமிக்கு சொந்தக்காரர்கள். We are the owners of the earth. 44வது சங்கீதம் பார்ப்போம். ஏன்னா லாசருக்களுக்கு நிறைய எண்ணம் தேவை. 44வது சங்கீதம். எப்படி இதெல்லாம் கிடைச்சது இவங்களுக்கு? இஸ்ரவேல் மக்கள் அவ்வளோ ஆசீர்வாதங்கள் அனுபவிச்சாங்களே, எப்படி கிடைச்சது? அவங்க முயற்சியா, அவங்களுடைய பிரயாசமா, அவங்களுடைய உழைப்பா, அவங்களுடைய இதா? சுதந்திரங்க, சுதந்திரமா கிடைச்சது. கர்த்தர் கொடுத்தார் அவங்களுக்கு. நான் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ 44வது சங்கீதம் 1ஆம் வசனம். தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களிலே பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளால், அதாவது நாங்கள் கேட்டிருக்கோம், என்னெல்லாம் பண்ணிருன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆண்டவரேன்றான். சொல்றான், என்ன பண்ணியிருக்காரு? தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். எப்படி அவ்வளோ பெரிய தேசத்துக்கு இவங்கெல்லாம் சொந்தக்காரரானாங்க? இவர் என்ன பண்ணாரு? அவர்களுக்கு தோல்வியை உண்டாக்கி இவர்களுக்கு வெற்றியை தேவன் உண்டு பண்ணினார். இவர்களை நாட்டினார், அவர்களை துரத்தினார். இவர்களுக்கு வெற்றி, அவர்களுக்கு தோல்வி. இப்படி கர்த்தர் பண்ணினார். இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம்ங்கிறான். அடுத்த வசனம் பாருங்க. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. இஸ்ரவேல் மக்கள் பட்டயத்தாலையும் புயத்தாலையும் தங்களை ரட்சித்துக் கொள்ளவில்லை, தேசத்தை கட்டி கொள்ளவும் இல்லை. தேசத்தை எப்படி கட்டினாங்க? இவங்க கட்டினாங்களா? இல்ல, கட்டாத வீடு, வெட்டாத கிணறு, நடாத தோட்டத்துல தான் சாப்பிட்டாங்க. அதுதான் சொல்லியிருக்குது, நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால். ஹலோ, எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருக்கிறார்? கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருக்கிறார். அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருக்கிறபடினால கல்வாரி சிலுவையின் மூலமாக இவர்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். ஏன் இதெல்லாம் கொடுத்திருக்கிறார்? உங்கள் மேல் பிரியமா இருக்கிறபடினால். நம்முடைய புயத்தினால் அல்ல, நம்முடைய பட்டயத்தினால் அல்ல,
நாமும் அதே மாதிரி தான். வெட்டாத கிணறு, கட்டாத வீடு, நடாத தோட்டம், இப்படி அனுபவிக்கிறவர்கள் தான். ஏனென்று சொன்னால் நம்முடைய பிரயாசம் நம்முடைய இதல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சுதந்திரம் அது. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உமது வலது கரமும் உமது புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. உம்முடைய முகத்தின் பிரகாசம் சொன்னா யூ ஸ்மைல்ட் ஆன் தேர் ஃபேஸஸ் அப்படின்னு ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுது. நீர் அவர்களை பார்த்து புன்னகை பூத்தீர்னு சொல்றான் ஒரு மொழிபெயர்ப்புல. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது உம்முடைய தயவு, நீர் அவர்களுக்கு தயவை காண்பித்தீர், ஃபேவர். அப்ப அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு தயவை காண்பிக்கிறார், நமக்கு ஃபேவரை உண்டு பண்ணுகிறார். இப்படி தான் நமக்கு இதெல்லாம் சொந்தமாகிறது. இப்போ பாருங்க, இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது. ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க, விசுவாசத்தை பற்றி. இந்த உலகத்தில் எது வாங்கினாலும் காசு தேவை, ஒன்றும் தெரியாமல் முழிக்கக்கூடாது. எது வேணுனாலும் காசு தேவை. ரொம்ப ஆவிக்குரியவர்கள் மாதிரி காசே இல்லாமல் அடியேன் வாழ்ந்துடுவேன், அதெல்லாம் முடியாது. காசு தேவை, எதுக்குனாலும் காசு தேவை. வர்றதுக்கு காசு தேவை, போகிறதுக்கு, வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு காசு, எல்லாத்துக்கும் காசு தேவை. காசு இருந்தால் எல்லாத்தையும் வாங்கலாம். அதே மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தில் விசுவாசம் தான் கரன்சி. காசு எப்படியோ இந்த உலகத்தில், அதுபோல் தேவனுடைய ராஜ்யத்தில் விசுவாசம் காசு மாதிரி செயல்படுகிறது. நல்லா கவனிங்க. விசுவாசத்தை காசு மாதிரி நினைங்க. நிறைய காசு இருந்தால் எதை வேணாலும் நம்ம அடைய முடியும். அதே மாதிரி நிறைய விசுவாசம் இருந்தால் நம்ம எதையெல்லாம் விரும்புகிறோமோ அதையெல்லாம் அடைய, பெற்றுக்கொள்ள முடியும். இருக்கீங்களா? பணம் எப்படி வருது? பணம் நம்ம வேலை செய்கிறோம், வருது. அதுக்காக போய் நிறைய பேர் உழைக்கிறாங்க, வருது. விசுவாசம் எப்படி வருது? கேள்வினால வருது. நிறைய பேர் தான் பிரச்சனை, வெறும் உழைக்கிறாங்களோலே கேட்கறது கிடையாது. அதனால உழைப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. கொஞ்சம் கேட்டிங்கன்னா உழைப்பு கொஞ்சம் ஈஸி ஆகிடும். ஹலோ, ஆசீர்வாதம் அதிகமாகும். ஏன்னா விசுவாசம் எப்படி வேலை செய்யறதுன்னு முதல்ல கற்றுக்கணும். வெறும் பணம் சம்பாதிக்க கற்றுக்கிட்டா போதாது. எப்படி பணம் உழைக்கிறதுனால வருதோ அதுபோல கேட்கிறதுனால விசுவாசம் வருகிறது. எப்படி கொஞ்சம் பணத்தை அதிகமாக்கலாமோ, 1 லட்சம் கொடுத்தா அதை 10 லட்சம் ஆக்கி காமிக்கலாம், அதுபோலவே விசுவாசத்தையும் கொஞ்சம் விசுவாசத்தை பெருக்கி காண்பிக்கலாம். இப்போ பாருங்க, இதுக்கு தான் விசுவாசம் ரொம்ப முக்கியங்கிறது. அதனால தான் என்ன பண்ணுறான், விசுவாசானவன் நம்முடைய விசுவாசத்துக்கு பெரிய எதிரியாக இருக்கிறான். எப்படி எதிரியாக இருக்கிறான்? நம்முடைய விசுவாசத்தை எடுத்து போடுறதுக்காக தான் காற்று, புயல், இந்த கடல், பிரச்சனை இதெல்லாம் உண்டாக்குகிறான். பிரச்சனை உண்டானோன்னு நம்ம என்ன பண்ணுறோம்? விசுவாசம் வார்த்தையை நம்பி இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தங்களை நம்பி இருக்கிறது. ஆனால் காற்றும் புயலும் அடிக்க ஆரம்பித்தோன்னு என்ன பண்ணிடுறோம்? நம்ம வாக்குத்தத்தத்திலேருந்து கண்ணை எடுத்து எது மேலே வச்சிடறோம்? அது மேலே வச்சிடறோம். அப்போ நம்ம பிசாசை ஜெயிக்க முடியாது, சூழ்நிலையில் மேற்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாமல் பிசாசை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது. பாருங்க, அப்போ நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே உங்களை அதைரியப்படுத்துவதற்கு, உங்களை கீழே தள்ளுவதற்கு, உங்களை நோகடிப்பதற்கு, உங்களை அவிசுவாசம் உள்ளவர்களாக மாற்றுவதற்கு பிசாசானவன் உங்களை சுற்றி ஆளுகளை வைப்பான். அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி பேசுவாங்க, அதற்கேற்ற மாதிரி கற்றுக் கொடுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் செய்வார்கள். ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை பார்க்காம எதை பார்க்க வேணும்? கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க வேணும். போட்டில் இருந்தவங்க என்ன பார்த்துருக்கணும்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள், நாங்கள் அது மேலேயே கவனமாக இருந்திருக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க? காற்றடிக்குது, புயல் அடிக்குது, இதில் கவனமாயிட்டாங்க. அக்கறைக்கு போவோம்ன்றத விட்டுட்டாங்க. அக்கறை, கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு அக்கறையை வைத்திருக்கிறார். கடனிலிருந்து கடன் இல்லாத வாழ்க்கை என்கிற அக்கறை, வியாதியிலிருந்து வியாதி தொலைந்தது ஒளிந்தது என்கிற ஒரு அக்கறை, தோல்வியிலிருந்து வெற்றி என்கிற ஒரு அக்கறை. கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு டெஸ்டினியை வைத்திருக்கிறார். இங்கிருந்து அங்க போகும்படியாக, அங்க போக விடாதபடிக்கு காற்று கடல்லாம் அடிக்குது, கொந்தளிப்பெல்லாம் உண்டாகிறது. நீங்க அதை பார்க்க கூடாது. எதை பார்க்க வேணும்? கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து கொண்டே முன்னேறி செல்ல வேண்டும். நிச்சயமா அக்கறை போவீர்கள், சுதந்தரித்துக் கொள்வீர்கள்.